வெல்கம் டு இந்தியன் லேடி. இன்னைக்கு நம்ம சிம்பிளா சுவையா வடக்கறி எப்படி செய்யறது தாங்க பார்க்க போறோம். வடக்கறி ஜென்ரலா நம்ம ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடுவோம். ஆனா வீட்ல எப்படி ஈஸியா சிம்பிளா செய்யறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வடக்கறி ஜென்ரலாவே வந்துட்டு கடலப்பருப்புல செய்வாங்க. ஆனா நம்ம பச்சை பயிர்ல செய்ய போறோம். ரொம்ப ஈஸி தாங்க. எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு டவுட் இல்லாம இருக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எபிசோட்ல இருந்து நம்ம கமெண்ட்ஸ் கூட நம்மளுடைய ஷோல ரீட் அவுட் பண்ண போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டா நம்ம பார்க்க போறது வினியா சிஸ்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பஜ்ஜி போட்டோம் இல்லையா, 4 வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜி, அதில் அவங்க ஆல்ரெடி பன்னீர் பஜ்ஜி ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அது ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ வெரி மச் வினியா அவர்களே. நீங்கள் மற்ற இருக்க பஜ்ஜிஸையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு தோழி ராஜமணி பொண்ணு சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கார்ன் பணியாரத்துக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேங்க்யூ ஃபார் எட்டர்னல் யம்மி ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிக்காக அவங்க வெயிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ராஜாமணி பொண்ணு. வாங்க நேர்களே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. உங்களுக்கு இப்போ நான் பச்சை பயிரில் வடகறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு கப்பு பச்சை பயிறு. ஒன்று காலையில் சேர்த்துருந்தா நைட்டு ஊற வச்சுருங்க, இல்லை சாயந்தரம் சேர்த்துருந்தா மத்தியானம் ஊற வைங்க. நான் இப்போ காலையில் ஊற வச்சேன். ஒரு கப்பு நல்லா கழுவி 2-3 வாட்டி கழுவி எடுத்து வச்சா போதும். ஒரு வெங்காயம் ஒரு 3 பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதோடு சேர்த்து 2 காஞ்ச மிளகா போட்டு, அதான் வர மிளகா போட்டு அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாவை ஒரு 4 பச்சை மிளகாவை 2 உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கடைசியாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 3 இந்த மாதிரி சின்ன பீஸாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 9 முந்திரி, 10 முந்திரிக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நைஸாக நல்லா பேஸ்ட் போய் கிடைக்கும். வடகறி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு பெரிய பட்டையை 2 உடச்சி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கடுகு, ஜீரகம், தேவையான அளவு தண்ணி. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு நம்ம ஒன்றையும் பாதியமாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். வடக்கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பில் சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ கேஸை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அது காயட்டும். காயறதுக்காட்டியும் நம்ம ஊற வச்சோம் இல்லையா முந்திரி, அதை அதையும் அந்த தேங்காய் சில்லியும் நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு தெரியும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை சின்னதாக அப்படியே டக்குன்னு விட்டுருவோம். உங்களுக்கு தீஞ்சிரும்னு பயமாக இருந்துச்சுன்னா, டென்ஷனாக இருந்துச்சுன்னா கூட சின்னதாகிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, அதனால் நான் சின்னதாக்கிட்டேன். சும்மா அப்பப்போ அப்படியே காமெடி பண்ணணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. மனுஷங்க வாழ்கிற போகிற கொஞ்ச காலத்துக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுவோமே. அதில் வேறு கொரோனா வேறு நம்மளை பயமுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு அதை விட பெரிய பயமாக இருக்குது. என்னடா இது கொரோனா இப்படி பயமுத்துது. எவ்வளோ பேர் பாருங்கள், பிரசவத்துக்கு லேடியெல்லாம் தனியாக போயிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, காவல்துறை இருக்கும், என்னால் முடிஞ்ச ஒரு நன்றியை சொல்லணும். டாக்டர்ஸ் இல்லைன்னா நம்ம பாடு அவ்வளோதான். டாக்டர்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. நர்ஸு, அட்டண்டர், ஆயா, பெரிய டாக்டர்ஸ், சின்ன டாக்டர்ஸ், எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். கடமைப்பட்டிருக்கோம் நம்ம நிஜமாவே. இந்த நேரத்தில் நம்ம யாரையும் குறை சொல்லாமல் வாழணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நமக்கு இது கொஞ்சம் சிகப்பு கலரில் எடுக்கணும். ஏன்னா நம்ம பொரிச்சு தான் போட போகிறோம் வடகறிக்கு. பொரிச்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு, வேக வச்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு. எப்போயுமே நம்ம கடலப்பருப்பில் வேக வச்சு தான் செய்வேன், நான் பொரிக்க மாட்டேன். ஆனால் இதுக்கு மட்டும் பொரிச்சு தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்களும் கொஞ்சம் பயன்பெறுங்க.
ஆனால் பச்சை பயிரில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு. இது அப்படியே முளை கட்டி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு, இந்த காலத்து இளைஞர்களுக்கும் ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் குழந்தை பெரியவங்க இப்படியே சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காதுங்கப்பா. கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடலாம். நல்லா கலர் ஆகிடுது உங்களுக்காக வேண்டியே. கீழே வந்து எங்கள் சின்னாத்தை வந்துட்டு சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாமா, தோசைக்கு வச்சு சாப்பிட்லான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம வேறொரு கடாயை வச்சு தாளிச்சிடலாம். இப்போது நான் கொஞ்சம் பெரிய கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். காயிட்டோன்னு நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுடலாம். பார்த்தீங்களா எப்படி கலகலகலன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா மெத்து எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அவருங்க சவுண்டு செம்மையாக கேட்குது பார்த்தீங்களா? அதை சும்மாவே இப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பகோடா மாதிரி. அதில் ஒன்றும் இல்லை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அப்படியே போட்டு பகோடா. உங்களுக்கு நான் ஒரே சமையல் 2-3 டிப்ஸு கொடுக்குறேன் எப்போவுமே. ஏன்னா அந்த 3ஐயும் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த வேணான்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இது அப்படியே போட்டிங்க பாருங்கள். இந்த வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டோம். இதில் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து போட்டு பிசைஞ்சு அப்படியே எண்ணெயில் பகோடாவை போட்டுக்க வேண்டியது தான். இல்லை வடையும் தட்டியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். வெடிஞ்சுட்டு இருக்கும்போது ஜீரகமும் சோம்பையும் சேர்த்து 2த்தையும் ஒன்றா போட்டேன். அப்படியே இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். இதெல்லாம் ரொம்ப செவக்காக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப செவக்காக வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் போயிடும். அதனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன், சீக்கிரம் முடியறதுக்காக. நல்லா அந்த பட்டை, லவங்கம், சோம்போட வாசனை வருது. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். காரம் வேணுன்றவங்க நீங்கள் தூக்கலாக போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மி காரமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிக காரம் வேணும், நீங்கள் எல்லாத்தையும் அதிகமாக சேர்த்துக்கலாம்ப்பா. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிறு வடகறி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம், நம்மளுக்கு ரொம்ப மெரூன் கலர் தேவையில்லை. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாவோட மிக்ஸ் பண்ணது அது சரி சமமாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கால் உப்பு பச்சை பயிரில் போட்டு ஆட்டி பொரிச்சு வச்சுருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டு வதக்கியிருக்கோம். பார்த்து உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுடலாம். கொதிக்கட்டும் நல்லா. ஏன்னா தேங்காயெலாம் கொஞ்சம் விடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஃபுல் ஃப்ளேம் வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காவும் முந்திரியும் போட்டு அரைச்சி இல்லைங்களா, அதை விட்டுடலாம். ஆமாம், இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லும், ஏற்கனவே வெந்நீரில் தான் நான் முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதனால் அந்த ஸ்மெல் வராது. இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சேர்த்து இதுவாக இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆச்சுன்னா தோசை, கல் தோசை போட்டு ரெடியாக வச்சு வச்சுருக்கேன். கூப்பிட்டோன்னா போதும், விளையாடின்னு இருக்க பசங்களாம் வந்துடுவாங்க. தம்பி பசங்க இங்கே இருக்காங்க நிறைய பேர். எல்லோரும் வீட்டிலே இருக்காங்களா லீவுக்கு, எல்லோரும் இப்போ வந்துடுவாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. உங்களுக்கு நான் கரண்டியில் காட்டுறேன், தெரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த கொதிக்கும் போது இந்த பிரிஞ்சி இலையை எடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும், அதனால் பிரிஞ்சி இலையை எடுத்துடலாம். ஏற்கனவே ரொம்ப கொச்சிச்சு அது. பாருங்கள், நல்லா மணமாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உடைச்சி போட்டாலும் சரி, இல்லை உடைக்காமல் போட்டாலும் சரி, உங்களுக்காக சும்மா ஜஸ்ட்டு உடைச்சி போடுறேன். நான் அப்படியே கொட்டிடுவேன், உங்களுக்காக தான். அப்படியே போட்டால் உருண்டை குழம்பு மாதிரி தெரியும் உங்களுக்கு, அதனால் உடைச்சி போட்டுறேன்.
முடிஞ்சிச்சிங்களா? சூப்பரான பச்சை பயிறு வடகரி ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. குறை நேர பாருங்க. உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க, காரம் இல்லைன்னா போட்டுக்கோங்க. இது மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டோம்னா முடிஞ்சு போச்சு வடகரி. மனோரமா பாடின மாதிரி வா வாத்தியார வீட்டாண்ட நீ வராங்கட்டி நான் விட மாட்டேன் சைதாப்பட்ட வடகரி அப்படின்னு பாடுவாங்க. பாவம் ஆச்சி நம்மளோட இல்லை, தெய்வமாக ஆயிட்டாங்க. ஆச்சி பாடின பாட்டுக்காக இந்த வடகரி அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். திக்னஸ்லாம் வந்துச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். ஏன்னா முந்திரி வந்து எப்போவுமே திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ நிறுத்திடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை பயிறு வடகரி செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. கல் தோசை ரெடியாக இருக்குது. கூட்டமும் கீழே ரெடியாக காத்துட்டுருக்கு. நான் மாடியில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். பசங்களும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ கூப்பிட்டா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இது காலி ஆகிடும். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனியல் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குறை நேரங்களை இனியல் டைரியில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, மறந்துடாதீங்க. உங்களை நான் அடுத்த வீடியோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.